जय जगत्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. இங்கு சூரியமங்கலத்தில் ஜோதிஷிகள் தங்களுடைய கிளைண்ட்ஸை கூட்டிட்டு வர்றாங்க. அதில் குவாலிட்டி உள்ள ஆளுகள் ஆயிருந்தால் அவரோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றது உண்டு. குவாலிட்டி இல்லாத ஜோதிஷிகளாக இருந்தால் உள்ளே அலோவ் பண்றது இல்லை, வெளியில உட்கார அப்படித்தான் சொல்றது. அது அவரோட பேச்சில் இருந்தே தெரியும் அவன் குவாலிட்டி உள்ளவனா இல்லையா என்று, அதாவது சாஸ்திரம் தெரிஞ்சவனா இல்லையா என்று. இங்கே சாஸ்திரம் தெரிஞ்ச ஜோதிஷ பண்டிதன்மார் சில கேள்விகள் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெளியில் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, அதுக்கு நான் அப்புறம் பதில் சொல்லவா? அப்போ சுவாமி ஒன்று பண்ணுங்க, இதே மாதிரி கொஸ்டின்ஸை நிறைய பேருக்கு மனசுல இருக்கும் இல்லையா, நீங்க உங்களோட யூடியூப் சேனல்ல அந்த ஆன்சர் சொல்லியாச்சுன்னா எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் உங்களுடைய சேனல் கண்டினியூஸாக பார்க்குறேன் அப்படின்னு சில பேர் சொன்னதுனால அவர் கேட்ட கேள்விக்கு உள்ள பதில் தான் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்க, சுவாமி என்ன படிக்கலாம் அப்படின்னு ஜாதகம் பார்த்து எப்படி சொல்லலாம்? நான் சொன்னேன், அந்த கேள்வியே சரியில்லை. அதை தான் என்ன படிக்கலாம் என்று ஒரு ரெட்டு இன்டு மார்க் போடுறதுக்கு, அதனால தான் என்ன படிக்கலாம், என்ன வேணும்னாலும் படிக்கலாம் இல்லையா? அப்படி இல்லை, என்ன கேட்கணும், என்ன படித்தால் யூஸ் ஆகும், அதுதான் கேட்கணும். சுவாமி என்ன படித்தால் யூஸ் ஆகும்? அப்ப அந்த என்ன படித்தால் யூஸ் ஆகும் என்ற அந்த கேள்விக்குள்ள ஆன்சர் சொல்ல போறேன். படிக்கிறது எதுக்கு? பழைய காலங்களில் படிக்கிறது சம்ஸ்காரம், அதாவது கல்ச்சர் உண்டாகுவதற்காகத்தான் படிக்கிறது என்று அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல அப்படி இல்லை. படிக்கிறது எதுக்கு? உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாத்தியம் உண்டாகணும். அதுக்கு தான் இந்த காலத்துல படிக்கிறது. யாருக்கிட்ட கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. அது உண்மைதான், அதுல தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன படித்தால் யூஸ் ஆகும் அப்படின்னு எப்படி பார்க்கணும் என்றால், படித்தால் போராது, படித்தால் யூஸ் ஆகணும். நிறைய பேர் பெரிய பெரிய டிகிரி எல்லாம் எடுத்துட்டு வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்துட்டு சும்மா உட்காந்துருக்காங்க, வேலையே இல்லை. அது ஏன் காரணம் என்றால் ட்ராக்கு மாறி படிக்கிறதுனால தான். இப்ப ஜாதகப்படி நமக்கு என்ன படித்தால் யூஸ் ஆகும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது என்றால், ஜாதகத்தில் 2ஆம் இடம் வித்யாஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 2ஆம் இடம் வித்யாஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகம், 2ஆம் இடத்தில் பார்க்கப்பட்ட கிரகம், 10ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகம், 10ஆம் இடத்தில் பார்க்கப்பட்ட கிரகம், இனி ஒன்று இருக்கு பாருங்க. 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகம், 2ஆம் இடத்தில் பார்க்கப்பட்ட கிரகம் பிளஸ் 2ஆம் இடத்துக்கு அதிபன், அப்ப 3 பேராச்சு இல்லையா? இது கொண்டுதான் வித்யை. ஆனா அந்த வித்யை யூஸ் ஆகணும் இல்லையா? அப்ப 10ஆம் இடம் நம்ம கால்குலேஷன் பண்ண வேண்டும். 10ஆம் இடம் என்று சொல்லும்போது தொழில் ஸ்தானம். அப்ப 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது? 10ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் எங்கே இருக்கிறது? 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் பார்வை இருக்கிறது? இந்த 3 கிரகம். அப்போ 2ஆம் இடத்தில் 3 கிரகத்தோட சுவாதீனம் இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, 10ஆம் இடத்திலே இருக்கு. இதில் பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட கிரகம் ஏதோ, அதை எதை பேஸ் பண்றதோ அதை தான் படிக்க வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 10ஆம் இடத்துல சூரியன் தான் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 2ஆம் இடத்துல சூரியன் தான் இருக்கிறது. சூரியன் ஏற்கனவே சொல்லியிருக்க செப்பரேட்டிவ் டெண்டன்சி தான் இருந்தாலும் அந்த சூரியன் பாவாதிபத்தியம் பார்க்க வேண்டும், அங்கே பார்க்கப்பட்ட கிரகம் பார்க்க வேண்டும். இது 3ம் கால்குலேஷன் பண்ணும்போது சூரியனுக்கு தான் பவர் ஜாஸ்தி என்றால் அந்த சூரியனை கொண்டு என்ன எல்லாம் சொல்லி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். சூரியனை கொண்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் படித்தது மலையாளம், அதனால அதே சொல்றேன். உங்களுக்கு தமிழிலே எப்படி அந்த சாஸ்திரம் எனக்கு தெரியல, அந்த ஸ்லோகம் ஆத்ம பிராணபிதாயூர் வைத்திய கீர்த்தி
ശൗര്യ ധൈര്യോത്സാഹ ചിന്തിതം സൂര്യതേ ആത്മ പ്രാണ പിതായുർ വൈദ്യ. സൂര്യനെ കൊണ്ട് ആത്മാവ്, ஆத்மா பிராணன் உயிர், ஆத்ம பிராண வைத்திய, வைத்தியன் அப்படின்னு டாக்டர், ஆத்ம பிராண வைத்திய கீர்த்தி, இது இப்படி போகுது. அப்போ ஆத்ம பிராண வைத்திய கீர்த்தி சௌரிய தைரியோத்சாக சைவ தேவோ சிந்திதம் சூரியம். அப்ப அதுல வந்துட்டு தொழிலே காட்டப்பட்டது ஒண்ணுதான். இத்தனை விஷயங்கள்ல தொழிலே காட்டப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான். அது எது? வைத்தியன். இது ஜோதிஷம் பழைய காலத்து உலோகம் உண்டாய காலத்துல உள்ளது தானே. அதுல டாக்டர் அப்படின்னு இல்லை. அப்ப நம்ம மாற்றி திங்க் பண்ண வேண்டும். வைத்தியன் என்றால் டாக்டர், சுருக்கமா அவனை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாம். இதே போல திங்க் பண்ண வேண்டும். இதுதான் ஜோதிஷத்துல உள்ள எல்சிஎம். இது தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ பாருங்க, என்ன படிக்கலாம் அப்படின்னு என்ன படிக்க வைக்கலாம், என்ன படித்தால் யூஸ் ஆகும் அதுதான் கேட்கணும். அதுக்கு இப்ப சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்ததாக, ஜாதக பிரகாரம் எங்கள் குலதெய்வம் யார்? இது ஜாதக பிரகாரம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஜாதக பிரகாரம் நீங்க எந்த தெய்வத்தை பூஜித்தால் உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருள் சீக்கிரமா கிடைக்கும் என்று சொல்ல முடியும். அது ஜாதகம் பார்த்து. அது எப்படின்னா, 5ஆம் இடம் என்றால் பூர்வ புண்ணியஸ்தானம். 9ஆம் இடம் என்று சொல்லும்போது லக்னத்திலே இருந்து 5ஆம் இடம், 5லே இருந்து 5ஆம் இடம், அதாவது லக்னத்திலே இருந்து 5ஆம் இடமும் 5ஆம் இடத்திலே இருந்து 5ஆம் இடமும். இதுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இதுக்கு பாவோல்பாவ சிந்தனம் அப்படி சொல்லுவாங்க. 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்த்துட்டு அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபன் எங்க இருக்கு, 9ஆம் இடத்துக்கு அதிபன் எங்க இருக்கு, அதோட ஆதிபத்தியம் என்ன, அங்க பார்க்கப்பட்ட கிரகம் எது, இதில் எது பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த கிரகம் எந்த தெய்வத்தை பேஸ் பண்றதோ அந்த தெய்வத்தை தான் ஆராதனை செய்ய வேண்டும். எல்லாம் அது ஜாதக பிரகாரம் எந்த தெய்வத்தை நான் வழிபட்டால் நல்லது என்ற கேள்விக்கு தான் ஆன்சரை தவிர குலதெய்வம் அது கண்டுபிடிக்கவே முடியாது. குலதெய்வம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அஷ்டமங்கல பிரശ്നം வைக்க வேண்டும். அஷ்டமங்கல பிரശ്னம் வச்சுட்டு அது தேவ பிரശ്னமாக கன்வெர்ட் பண்ணினால்தான் அஷ்டமங்கல பிரശ്னத்தில் குலதெய்வம் யாருன்னு தெரியும். ஆனா அந்த குலதெய்வம் எங்க இருக்கு அதுவும் அஷ்டமங்கல பிரശ്னத்தில் தெரியும். ஆனா அந்த குலதெய்வம் சந்தோஷமா இருக்கா, நமக்கு அனுகிரகம் தருதா இல்லை சாபம் தருதா, அந்த பகவானோட அந்த குலதெய்வத்தோட மனசு என்ன, இதெல்லாம் தெரிய வேண்டுமானால் அந்த அஷ்டமங்கல பிரശ്னத்தை தேவ பிரശ്னமாக கன்வெர்ட் பண்ண வேண்டும். பல பேரும் சொல்லுவாங்க, ஜாதகம் பார்த்துட்டு குலதெய்வம் இப்படி சொன்னாங்க, 4 இடத்துல 4 எண்ணம் சொன்னாங்க அப்படின்னு எல்லாம். அதெல்லாம் அவங்கள ஏமாத்துறது தான். அவனுக்கு சாஸ்திரம் தெரியாது. குலதெய்வம் யாருன்னு தெரியணும்னா பிரശ്னம் வச்சு பார்க்கறத தவிர வேற வழியே இல்லை. அடுத்தது ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரியும்? பல பேரும் சொல்லுவாங்க, ராகு தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு நாக பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அது ஒரு பெரிய பாவம் தான். ஏனென்றால் முதல் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரதிஷ்டை விஷயங்களிலே எல்லாம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், வேத சாஸ்திரப்படி தொடாதே தொடாதே தொட்டால் விடாதே அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. நீங்க எங்கேயாவது ஒரு கோயில போய் ஒரு நாக பிரதிஷ்டை, ஒரு நாக விக்கிரகம் வாங்கி பிரதிஷ்டை பண்ணியாச்சு, அது சாஸ்திர விதிப்படி பிரதிஷ்டை பண்ணியாச்சுன்னா அது உயிர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது கரெக்டா அதுக்கு பூஜை புரஸ்காரங்கள் பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும், அது அங்கிருந்து உங்களே சபிக்கும். அப்ப மேக்சிமம் அதுக்கு போகவே கூடாது. இனி நாகதோஷம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா எப்படின்னு தெரியும்னா, லக்னத்தில் ராகு இருந்தால் மட்டும்தான் ராகு தோஷம். உங்களோட லக்னத்தில் ராகு இருந்தால் ராகு தோஷம். லக்னத்தில் ராகு பார்வை இருந்தால் ராகு தோஷம் கிடையாது. லக்னம் பாபக்ஷேத்திரமாக இருந்து அங்கே ராகு இருந்தால் கடுமையான ராகு தோஷம் இருக்கிறது. இப்ப ராகு தோஷம் என்று சொன்னால் லக்னத்தில் ராகு இருக்கா, ராகு தோஷம் இருக்கிறது. இல்லாமல் அதுவும் லக்னம் பாபக்ஷேத்திரமாக இருந்து அங்க ராகு இருந்தால் கடுமையான ராகு தோஷம் இருக்கிறது. இல்லையே என்றால் இந்த 12 ராசிகள்ல ராகுவுக்கு எங்கேயாவது இருந்து தானே ஆகணும், வேற எங்க போறது? பல பேரும் சொல்லுவாங்க, ராகு தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க சுவாமி, அதுக்கு நாக பிரதிஷ்டை பண்ணியாச்சுன்னு. மடத்தரம் பண்ணாதீங்கோ. அப்படி பண்ணியாச்சுன்னா
நல்லதை விட உங்களுக்கு சாபம் தான் உண்டாகும். அடுத்ததாக காலசர்ப்பதோஷம் என்றால் என்ன, அதன் பலன் என்ன? காலசர்ப்பதோஷம் என்று சொன்னால், அதாவது ஒரு ஜாதகத்தில் 12 ராசிகள் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு தெரியுதா தெரியல. இந்த 12 ராசிகள்ல குறுக்க இப்படி ஒரு லைன் போட்டாச்சுன்னா, அதுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருந்தால் அது காலசர்ப்பதோஷம். லக்னம் மட்டும் வெளியில இருந்து மற்ற எல்லா கிரகங்களும் உள்ளே இருந்தால் அது சம்பூர்ண காலசர்ப்பதோஷம். அது தரித்திர யோகம் என்று பெயர். அவரோட வாழ்க்கையில உள்ள பாக்கியங்கள் எல்லாம் வானவில் மாதிரி தான். ஒரு காலத்துல எல்லாம் போய் தரித்திரனாகி தீரும். காலசர்ப்ப தோஷத்துக்கு இன்னொரு பேரு தான் தரித்திர யோகம். அப்ப காலசர்ப்ப தோஷம் என்னன்னு புரிஞ்சிருக்கு இல்லையா? அதாவது இப்படி கிரகம் இது ஒரு ராசி சக்கரம்னு வச்சுக்கோங்களேன். 12 ராசிகள் இப்படி ஒரு லைன் போட்டாச்சுன்னா, இந்த லைனுக்கு உள்ள எல்லா கிரகங்களும் இருக்கிறதா இருந்தால், அது மேலேயா இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி, அதுதான் காலசர்ப்ப தோஷம். அந்த லைனுக்கு மேலே லக்னம் மட்டும் எல்லா கிரகங்களும் உள்ளே இருக்கு, அப்படி இருந்தால் அது சம்பூர்ண காலசர்ப்ப தோஷம். அடுத்தது, ஜாதக பிரகாரம் பிரம்மஹத்யா பாவம் இருக்கிறதா என்பது எப்படி தெரியும்? பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடம், 5ஆம் இடத்தினுடைய 5ஆம் இடம், அதாவது 9ஆம் இடம். 5லிருந்து 5, 5, 6, 7, 8, 9, 5லிருந்து 5ன்னு சொல்லும் போது லக்னத்திலிருந்து 9ஆம் பாவம் ஆகிறது. 5ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ குரு நீச்சமாக இருந்து அந்த குருவுக்கு லக்னவுமாக பந்தம் இருந்தால் அவனுக்கு பிரம்மஹத்யா பாவம் இருக்கு. அது ஒரு சிம்டம் தான். அப்புறம் அது கிளாரிட்டி வர வேண்டுமானால் பிரச்சனம் கூட வைக்க வேண்டும். அப்படி இப்படி பிறந்தவனுக்கு எல்லாமே, அதாவது 5லியோ 9லியோ குரு நீச்சமாக இருக்கு, அந்த குரு லக்னாதிபதியோ லக்னத்திலேயோ பார்வை இருந்தால் அவனுக்கு எல்லாம் பிரம்மஹத்யா பாவம் அப்படி சொல்லக்கூடாது. அது பிரம்மஹத்யா பாவத்தினுடைய ஒரு சிம்டம் தான். அது கரெக்டா இருக்கா இல்லையா என்று தெரிய வேண்டுமானால் பிரச்சனம் வச்சு பார்க்க வேண்டும். அடுத்ததாக, எல்லா பொருத்தமும் இருந்தும் என்னுடைய மகன் திருமணம் ஆகி பிரிந்து போனதுக்கான காரணம் என்ன? சரியான ஒரு கொஸ்டின் தான். எல்லாம் அது ஒரு ஜோதிஷி தான் வந்தாரு. அவர் சொல்றாரு, எல்லா பொருத்தங்களும் இருக்கு சுவாமி, ஆனா நான் பார்த்தது இல்லாமல் பல பேர் பார்த்தாச்சு, ஆனா கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டாங்க. இங்க ஒரு பிரச்சனை. அப்ப அவர் என்ன சொல்றாரு, செய்வனேன்னு அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், செய்வனேனால அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வாய்ப்பு என்ன என்றால், அந்த தாலி கட்டப்பட்ட முகூர்த்தம் சுபம் அல்ல என்றால் சுபமுள்ள வாழ்க்கை உண்டாகாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆள், ஒரு ஃபார்மர், கிருஷிக்காரன், விவசாயி, ஒரு விவசாயி, அவன் நல்ல திறமசாலி தான். விவசாயி நல்ல திறமசாலி. அவனுக்கு நல்ல ஒரு விதை கிடைச்சாச்சு. திறமையுள்ள விவசாயி தான், திறமையுள்ள அது சூப்பராக இருக்கப்பட்ட ஒரு விதையும் கிடைச்சாச்சு. ஆனா அது பயிர் பண்ணப்பட்ட அந்த காலம் சம்மராகி போனா என்னாகும்? அது முளைச்சி நல்ல பலன் தராது இல்லையா? இன்னொன்னு, அது போடப்பட்ட இளம் நல்ல மண்ணல்லே, கீழே பாறைதா இருக்குன்னா என்ன ஆகும்? அது சரியாக முளைச்சி நல்ல பலம் தராது. அப்போ ஜாதகங்கள் பொருத்தமுள்ளதாக இருந்தா கூட சுபமுள்ள முகூர்த்தம் பார்க்க வேண்டும். இப்ப ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கிற மாதிரி நிறைய ஜோதிஷிகளும் முகூர்த்தத்துக்கு இந்த பஞ்சாங்கம் எடுத்து பார்த்து அதுல முகூர்த்தம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் இத்தனாம் தேதி என்ன முகூர்த்தம் நல்லது அப்படி சொல்லுவாங்க. அது கோமன் தான். இந்த ஜாதகத்துக்கும் அதுக்கும் பொருத்தப்படுறதா என்று கூட பார்க்க வேண்டும். அப்போ ஜாதகம் ரெண்டும் சுபமுள்ளதாக இருந்தாலும் அந்த திருமணம் நடத்தக்கூடிய அந்த டைம் பிளஸ் இதுக்கு தான் சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு குறித்து கொடுப்பாங்க. இந்த டைம், தாலி கட்டப்பட்ட டைம், சாந்தி முகூர்த்தம், இது ஒன்றும் சுபமல்லே என்றால் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை உண்டாகாது. அப்போ நம்ம இந்த பிசினஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஒரு கடை ஓப்பன் பண்றதா இருந்தாலும், ஒரு ஃபேக்டரி ஓப்பன் பண்றதா இருந்தாலும் எல்லாம் ஒரு முகூர்த்தம் குறிக்கும். அந்த முகூர்த்தம் தான் அந்த பிரஸ்தானத்தோட ஜாதகம். அந்த முகூர்த்தம் சுபம் அல்ல என்றால் ஓனரோட ஜாதகம் இந்த பிரஸ்தானத்தை பாதிக்கும். பிளஸ்
இந்த ஜாதகம், அதாவது அந்த பிரஸ்தானம் ஆரம்பிச்சு போலுள்ள அந்த பிளானட்டரி பொசிஷன், அந்த முகூர்த்தம், இது ரெண்டும் சேர்ந்து தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகிறது. இப்போ ஒரு ஆள் கல்யாணம் பண்ணும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரோட ஜாதகம் சேர்த்து தான் அவரோட வாழ்க்கையை முன்னுக்கு ஓட்டிட்டு போகிறது. அதே மாதிரி ஒரு பிரஸ்தானம் ஆரம்பிக்கும் போது அந்த பிரஸ்தானம் ஆரம்பிக்கக்கூடிய டைமு ஓனர் யாரோ அவனோட ஜாதகம், இது ரெண்டும் ஆரம்பிக்கக்கூடிய டைமுக்கு உள்ள ஜாதகம், இது ரெண்டும் சேர்த்து தான் அந்த பிரஸ்தானத்தோட ஃபியூச்சர் நமக்கு கால்குலேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த கல்யாணம் பொருத்தம் இருந்தாலும் இந்த தாலி கட்டப்பட்ட முகூர்த்தம் சுபம் இல்லை என்றால் சந்தோஷமுள்ள ஒரு ஃபேமிலி லைஃப் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு அங்கே ஒரு 25% தான், 100% அப்படி சொல்ல முடியாது, 25% அதில் எஃபெக்ட் ஆகும். அடுத்தது, செய்வினை தோஷம் இருக்கிறதா என்று ஜாதக பிரகாரம் எப்படி தெரியும்? ஜாதகத்தில் செய்வனையோட சிம்டம் மட்டும்தான் இருக்கும். ராகு மாந்தி, செவ்வாய் மாந்தி, சூரியன் மாந்தி, கேது மாந்தி, சனி மாந்தி. அதாவது ராகு, சனி, சூரியன், செவ்வாய், கேது, இந்த 5 பாபகிரகங்களுக்கு, பாபகிரகங்கள் ஏதாவது ஒன்றுக்கு மானியமாக பந்தம் இருந்தால் செய்வனையோட சிம்டம், அது 3ஆம் இடத்திலே இருந்தால் சகோதர ஸ்தானத்திலே இருந்து, 4ஆம் இடத்திலே இருந்தால் மாதிரி குடும்பத்திலே இருந்து, 7ஆம் இடத்திலே இருந்தால் வைஃபு குடும்பத்திலே இருந்து அல்ல பார்ட்னர்ஷிப்பிலே இருந்து, 10ஆம் இடத்திலே இருந்தால் தொழில் சம்பந்தமாக, 2ஆம் இடத்திலே இருந்தால் தன சம்பந்தமாக, இப்படி கால்குலேஷன் பண்ண. அப்படி நமக்கு ஒரு ஆவரேஜ் எப்படி சொல்லலாம், ஒரு சிம்டம் மட்டும்தான். ஆனால் அது கரெக்டாக இருக்கா இல்லையா, அதாவது ஒரு ஆளு பிறந்தப்போடு உள்ளது தானே ஜாதகம். இப்போ ஒரு ஆள் 50 வயசுள்ள ஒரு ஆள் வந்தாச்சு, அப்போ பிறந்தப்போ உள்ள டைம் அனுசரித்து இதுல செய்வனையோட சிம்டம் இருக்கு. இந்த குழந்தை பிறந்தப்போ செய்வனை வச்சிருக்காங்களா யாராவது? இல்லை இல்லையா? அப்ப எப்படின்னா, நீ பிறந்து இத்தனை வயசு ஆகும் பொழுது உன்னுடைய முன்ஜென்ம பாபதோஷம் சம்பந்தமாக காலத்தில் உள்ள ஒரு எனிமையில இருந்து உனக்கு செய்வனை வரும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அது வந்திருக்கலாம், வராமல் கூடி இருக்கலாம். அப்போ வந்திருக்கா என்று பிரசனம் வச்சு பார்த்தால் தெரியும். சிலவருக்கெல்லாம் நம்ம இங்கே பிரசனம் வச்சு பார்க்கும்போது ஜாதகத்துல அப்படி ஒரு சிம்டம் இருக்கும், பிரசனம் வச்சு பார்க்கும்போது செய்வனையே இருக்காது. அதாவது டாக்டர் சொல்றாங்க, பேஷண்ட் போய் சொல்றாங்க, எனக்கு வயிறு வலியா இருக்கு டாக்டர், எனக்கு வயிறு வலியா இருக்கு. முதல்ல டாக்டரோட என்ன சொல்லுவாங்க, ஒரு செக்கப் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லும், வயிற்றுல ஏதோ ஒரு கல் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு, சாப்பாட்டில் உள்ள போனது, அது கிளாரிட்டி வர்றதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸ்கேன் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்ரே, அந்த ஸ்கேன், அதுதான் பிரஸ்னம். ஜெகத் மாதா பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.